ஸ்மித் அப்படின்ற ஒரு லேடியை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க வந்து 1950 ஒரு நாள் நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டியை வந்து அட்டென்ட் பண்ணிட்டு பார்ட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப லேட் நைட், அது மட்டும் இல்லாம வின்டர் டைம் அப்படின்றனால பனி பயங்கரமா வந்து அந்த இடத்துல கொட்டிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்துல அவங்க கார் ஓட்டிக்கிட்டு தனியா வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப சில்னஸா இருந்திருக்கு அப்படின்றனால அவங்களுக்கு வந்து ரோட் சைடு வந்து எந்த ஒரு வழியுமே தெரியல. இதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து உயிர் தப்பிச்ச ஸ்மித் அப்படின்ற இந்த லேடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, காரை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மைல்ஸ் தூரம் வந்து காட்டு பகுதிக்குள்ளேயே நடந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நடந்து போயிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்துல அவங்க திடீர்னு ஒரு இடம் வந்து வெப்பமா, அதாவது நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கதை உணர்றாங்க. அப்புறமா அந்த இடத்த பார்க்கும் போதே ரொம்ப இருட்டா இருந்ததை அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே இறந்து போன ஒரு நிலையில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோல்ஜர்ஸ் அவங்க பார்த்துதா சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஹெல்ப்புக்காக ஆளுங்களை கூப்பிட்டு காரை ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. 7th செஞ்சுரியில ஒரு போர் ஒன்று நடந்துச்சு. அந்த போர்ல இதே மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்கிற அந்த ஒரு கிங் வந்து அவங்களோட சிப்பாய்களை விட்டு அங்க இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற எல்லா மக்களையும் சாவடிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் அவர் போட்டிருக்கா அப்படின்னு தெரிய வருது. அப்புறமா இதெல்லாத்தையும் பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஒருவேளை நம்ம டைம் டிராவல் பண்ணி அங்க போயிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மித் அப்படின்ற அந்த லேடிக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் ஆயிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.